எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரம்ஜானோட ஃபுல் க்ளீனிங் பண்ணுங்க. நாங்கள் க்ளீனிங் ரம்ஜானுக்கு தயாரி ஸ்டார்ட். இப்போது தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நான் ரொம்ப டயர்டாகிட்டேன். க்ளீனிங்னாலே எனக்கு கொஞ்சம் பெஸாக தான் இருக்கும். இப்போ வந்து அந்த பெட்ஷீட் வந்து இந்த பெட்ஷீட் தான் போட போகிறேன். இந்த பெட்ஷீட் செம்மையாக இருக்கும். இது வந்து ஆன்லைன்லேருந்து புக் பண்ணது. இது வந்து ரியல் ஃப்ளவர் மாதிரியே லுக்கு தரும். இப்போ நான் வந்து போடுவேன்னா விளையாடிட்டு இருக்கேன்னு தெரியல. விளையாடிட்டு இருக்கேன்னா பெட்ஷீட் போடணுன்னாலே எனக்கு கொஞ்சம் பெஸாக இருக்கும். அதனால நான் விளையாடிட்டு இருக்கேன். இப்போ வந்து சீக்கிரமாக போட்டுட்டு நான் படிக்க போகணும். ஏன்னா எக்ஸாமும் வருது, ஆனுவல் எக்ஸாம். ஸோ வந்து அந்த சைடை போட்டாச்சு, இந்த சைடும் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சைடுக்கு 2 சைடு போட்டால் நம்ம வேலை ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கேன். பேசியே நான் உங்கள் உயிரை வாங்கிடுவேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நோன்பு வருது, ஸ்கூலும் இருக்குது, ஆனால் செம்ம வெயிலாக இருக்குது. அதனால எங்கள் மம்மி வந்து சாட்டர்டே சண்டேயாக இருக்க சொன்னாங்க நோன்பு. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வெயிலை பொறுத்து. இப்போ வந்து எக்ஸாமும் வருதுங்க. அதனால இங்கே பாருங்க, ஃபுல் பெட்ஷீட் இது பண்ணியாச்சு. செகண்ட் வந்து எங்கள் மம்மி வந்து இங்கே துணிலாம் ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மம்மியோட சீரியல் இருக்குது. சீரியலோட நேம் வந்து ரஞ்சிதமே. அந்த மம்மி ரஞ்சிதா வந்து பிடிக்காது. அவள் கேரக்டர் பிடிக்காது மம்மிக்கு. இங்கே பாருங்கள், அவ்வளோ துணியும் மம்மி வந்து இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணணுன்னு டாஸ்க் வச்சுருக்காங்க. இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையான்னு வீடியோவை தொடங்கி பாருங்கள். இப்போ வந்து மம்மி சொல்லிட்டு இருக்காங்க, துணி வந்து வாஷ் ஆகுது, ட்ரையும் ஆகுது, ஆனால் வந்து 4 மட்டும் ஆக மாட்டேங்குதுன்னு. 4 ஆகுது மிஷின் ஏதாச்சும் இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணிடுறேன். இந்த 4 பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப டயர்டான வேலை மாதிரியே தெரியும். ஆனால் மம்மி இன்றைக்கி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் மம்மி வந்து செம்மையாக ஃபோல்ட் பண்ணுவாங்க. மீன்ஸ் வந்து ஷாப்பில் தான் இருக்கோங்க, அப்படியே ஃபோல்ட் பண்ணுவாங்க. என் டிஷர்ட்டு, என் பேண்ட்டுலாம் இருக்குது. அதுதான் என் ஃபேவரட் டிஷர்ட், ஃபேவரட் பேண்ட்ஸ். அது வந்து ஹைதராபாத்தில் வாங்கினது. இப்போ வரைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஓ மை காட், காஞ்சனாவோட சாரி மாதிரியே இருக்குது. இப்போது அப்படியே நான் வந்துட்டு க்ளீனிங்க்கு. இப்போ வந்து ஃப்ரிட்ஜை க்ளீனிங் பண்ணிடலாம். க்ளீன் உங்களுக்காக நான் வந்து இவ்வளோ டைரக்ஷனோட காமிச்சிட்டு இருக்கேன். ஓ மை காட், எனக்கு 20 rupees கிடச்சிச்சு. நான் க்ளீனிங் பண்ணது எனக்கு ரொம்ப இதுவாக ஆயிடுச்சு. நான் வேலை இப்போ கடகடன்னு ஷோகேஷோட இதுவும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி வெட் கிளாத்தாக செம்மையாக க்ளீனும் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷனாக இருந்ததுக்கு அதுக்காக க்ளீன் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே வந்து இது பண்ணுவேன். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப பாவம், ரொம்ப நாளாக குளிக்காமலே இருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்க குளிக்க வைப்பேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இப்போ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஃப்ளவர்ஸும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது டாஸ்க் வந்து மம்மியோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள், இதுதான் வந்து என் டிஷர்ட்டு பேண்ட்டுலாம் இருக்குது. இதுவும் என் டிஷர்ட்டுலாம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய கவர்ஸ் எடுத்துக்கலாம். காம் பை மிஸ்டேக்காக வந்துடுச்சு. இதோ ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் ஸ்கார்ஃபு, சாக்ஸு, மம்மியோட டாப்பு அதெல்லாம் இருக்குது. இதில் இப்போ மம்மி வந்துட்டாங்க ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்காக. ஃப்ரிட்ஜு வந்து நிறைய பொருட்கள் வருது. அது வந்து நோம்புக்காக ரூஅப்ஸா அதெல்லாம் இருக்குது. அங்கே ஃபுல்லாக வந்து ஜூஸஸ், அது தண்ணி, அது ஜூஸுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது எல்லாமே க்ளீன் பண்ணோம். எங்கள் மம்மி வந்து கடகடோன்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸு. இதுவும் வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதை போட்டு அங்கே வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. அது வந்து பாஸ்தா அண்ட் பிஸா சாஸ். இங்கே பாருங்கள், எங்கள் ஃப்ரிட்ஜோட டூர் தரேன். அங்கே வந்து ரோஸ் பெடல்ஸு, லெமன்டா அது எல்லாமே இருக்குது. இதில் மில்க் மேடு, சிகரெட் நிறைய சாக்லேட் தான் இருக்கும். நிறைய சாக்லேட் நான் சாப்பிட கூட மாட்டேன். கேலக்ஸி எனக்கு பிடிக்காது, கிட்கேட் பிடிக்காது, எனக்கு நிறைய இதெல்லாம் பிடிக்காது. ஃபஸ்ட்டுலாம் நிறைய சாப்பிடுவேன். இப்போ என்னன்னு தெரியும், எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் வந்து மேங்கோட எசன்ஸ், ஸ்ட்ராபெரி எசன்ஸு. அதுக்கப்புறம் நான் மம்மிக்கிட்ட பேசியே ஷோகேஸும் க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் ஃபோட்டோ எவ்வளோ அழகாக தெரியுதுங்க. அந்த ஷோ பீஸ்லாம் அழகாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். எங்கள் மம்மியும் இந்த வேலை க்ளீன் பண்ணுறாங்க. அப்படியே நான் ஃப்ரிட்ஜோட மேலே
இதோ க்ளீன் பண்ணிட்டேன். எங்கள் மம்மி வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் நானி வந்து ஐயோ என் ஃப்ரிட்ஜை நிறுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க திங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு. இது வந்து நெக்ஸ்ட் டே இது வந்து எங்கள் மம்மி வந்து இது க்ளீன் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும், வெகைய வைக்கிற வெஜிடபிள்ஸ் லைக் பொட்டேட்டோ, ஆனியன் அதெல்லாம் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு நிறைய காக்ரோச் இருக்குது, அதனால தான் இப்படி ஆச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ காக்ரோச் இருக்குது. என் மம்மி சொல்லிட்டு இருக்காங்க க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கோன்னு. சின்ன சின்ன காக்ரோச் இருக்குது எங்கள் வீட்டுக்கு. அவங்க வந்து வித் ஃபேமிலியோடு வந்துடுறாங்க. வித் ஃபேமிலியோட ஏதாச்சும் இப்போது பை மிஸ்டேக்காக மேங்கோ அப்படியே வச்சா அப்படியே வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை கவர் பண்ணி வைப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ காக்ரோச் இருக்கும். ஐயோ நான் போக போகிறேன், என் மேலே வந்துட போகுது. இப்படி பார்ட்டாக இது ஓப்பன் ஆகிடும். அதனால வந்து இப்படி க்ளீன் பண்ண மம்மிக்கு ஈஸி. இது நாங்கள் வந்து ரொம்ப பழசு தான் வாங்கினது. மீன்ஸ் வந்து இந்த புது வீட்டுக்கு தான் வந்து வாங்கினோம். இந்த புது வீடோட உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு vlog போட்டிருக்கேன், அதை வந்து போய் பாருங்கள். இது அது வாஷ் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து மம்மி நியூஸ் பேப்பர் மேலே ட்ரை ஆகிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள் அது வந்து ஹண்டாவா எதான்னு தெரியாது, அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுதான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இது வெயிலில் நல்லா காயும். இதில் வந்து ஆட்டாலாம் போட்டு வைப்பதாங்க, ஆசீர்வாத ஆட்டா. அதில் வந்து ஏதாச்சும் திங்ஸ் ஏதாச்சும் போட்டு வைக்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஹண்டா சொல்லாமல் என்ன சொல்லலாம், சரி பார்க்கலாம். அதை வந்து க்ளோத் போட்டு மம்மி நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து வெல்கம் ஹோம்னு எழுதியிருந்தேன், நான் வெளியே அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கூலுக்கு போனோம், எடிட்டிங்கோ பண்ணோம், எக்ஸாமுக்கு படிக்கணும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக வருது விலாக்ஸு. அது வந்து நியூ வாங்கினோம் நாங்கள். அது வந்து எக்ஸிபிஷனோட வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. எக்ஸிபிஷனோட வீடியோ வந்து உங்கள் ரம்ஜானுக்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க. இப்போ பாருங்கள் இது வந்து ஷபே பராத்க்கு எழுதுனா இன்னும் வரைக்கும் நான் அதை அழிக்கவே இல்லை. இப்போ அழிச்சிருந்து ரம்ஜான் முபாரக்கும் எழுது வேணாம். என் மம்மி தண்ணி போட்டிருக்காங்க, நான் க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கேன். கைஸ் இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அழகாக தெரியுதுங்க. இங்கே வந்து வெல்கம் ஹோம்ல எழுதியிருந்தேன். இப்போ செம்மையாக தெரியுது. ஸோ இப்போ வந்து வெளியே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் அதை கரெக்ட போக நான் நாட்டே போடாமல் அப்படியே சுற்றி அப்படியே போட்டு வச்சுருக்கேன். நான் இப்படி போட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், செம்ம டஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்கிறதோ அதுவும் கரெக்டாக போகிறேன். என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்குது க்ரீன் கலர். ஸோ கைஸ் இப்போ வந்து என் பீரோவை தான் க்ளீன் பண்ண போகிறேன். என் பீரோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் இதுவும் இருக்குது. இது போயின்னு சத்தமே வரும். அது வந்து ஏதோ இதுக்கு வின் பண்ணி நான் இது வாங்கினது. இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்காது. இப்போ வந்து என் பீரோ க்ளீன் பண்ணிட்டு மம்மி பீரோ க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறு இருக்க இருக்குது. அதுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என் போ கட்டிட்டேன்னா என் போ. இப்போ வந்து என் பீரோ வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து மம்மி பீரோ தான் க்ளீன் பண்ண போகிறேன். மம்மி பீரோ வந்து செம்ம ஹைட்டு. கொஞ்ச நாள் வந்து இது என் போர்டாக கூட இருந்தது. இங்கே வந்து என் மேக்ஸ் சம்மு, இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவேன். இப்போ வந்து வேறு இது வாங்கி தந்துட்டாங்க மம்மி. அதனால் வந்து இது என் போர்டு இல்லை இனிமேந்து. இப்போ ஃபைனலாக வந்து இந்த ஸ்பூன் ஸ்டாண்டாக வாஷ் பண்ண போக இதுக்கப்புறம் வேறு இல்லை. எனக்கு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருந்தது, நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை, டாடா ஃபேஸ்.